அப்புறம் பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்களோட அண்ணன் அவங்களோட தம்பி ஆட்சிக்கு வந்துட்டாரு. தாய் மாம சீர் கொண்டு வருவார், தாய் மாம சீர் சுமந்து வாராட்டி எல்லாரும் கதவை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப விஜய் அண்ணா வந்து சீர் கொண்டு வர போறாரு, விஜய் தம்பி என்னைக்கு சீர் கொண்டு வர போறாரு என் பிள்ளைகளுக்குலாம் அப்படின்னு நிறைய பேர் கதவை திறந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கதவை திறந்து வெயிட் பண்ணும்போது ஒண்ணு ஜாக்கிரதையா இருந்துக்காங்க. கூட்டத்துல பாம்பு வந்தாலும் பரவாயில்ல, பாம்பு தினேஷ் வந்துட போறான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. அதனால எல்லா கட்சிக்கும் வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொடி கட்டி பறந்த ஒரு கொள்கையோட வந்திருக்காங்க தாவேகா. ஆர்கே நகர் 43வது வட்ட செயலாளர், தாவேகா வட்ட செயலாளர் பாம்பு தினேஷ் அவர்கள் இப்போ ஒரு போஸ்கோட் சட்டத்துல கைதாயிருக்காரு. ஐயோப்பா அங்க விளையாண்டுக்கிட்டு ஒரு பிள்ளையை தூக்கி அவர் வந்து பாலியல் வன்முறை பண்ணிட்டார். போக்சோ சட்டத்துல போலீஸ் அவர் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்றது நம்ம இதுக்கு முன்னாலாம் சொன்னோம், அங்கங்கே தவறு நடக்குதுன்னு சொல்றோம் நம்ம. ஆனா இல்லை, தவறையே பண்ண மாட்டார் ஐயா, அப்பழுக்கற்றவர் இல்லை, சட்டை கூட பாருங்க அப்படி பெர்ஃபெக்டா ஒயிட்டா போடுவாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து வந்தார். சரி, எங்கேயும் நடக்கலாம், அது கொடுத்து வந்தா அவர் நிறைவேற்றவில்லை. அவரோட வட்ட செயலாளர் யாருமே கிடையாது, வட்ட செயலாளர் இந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்டவங்கள போஸ்ட் ஓட்டினவன் அல்லது கீழே உட்காந்துட்டு கூட்டத்தோட கூட்டமா 200 ரூபா கொடுத்து கூட்டு போனவன்லாம் கிடையாது. 200 ரூபா ஊப்பி யாருமே கிடையாது அவங்க இதுலாம். தாவேகாவை பொறுத்தவரைக்கும் 200 ரூபாய் யூபி 300 ரூபாய் யூபின்னு கிடையாது. தாவேகாவை பொறுத்த ஒருத்தர் செஞ்சாலே தாவேகா காரணம் தான். ஏன்னா நாங்கெல்லாம் கொள்கையால் ஒன்று சேர்ந்த கூட்டமாச்சே. அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து 43வது வட்ட செயலாளர் இருந்த பாம்பு தினேஷ் மேல இப்ப அந்த வழக்கு இருக்கு. அடிப்படையா நீங்க முதல்ல என்ன பண்ணணும், அதிமுகவோ டிஎம்கேலையோ காங்கிரஸ்லயோ பிஜேபியோட ஒருத்தர் இருந்தா முதல்ல என்ன பண்ணுவாங்க, நான் தாவேக்காக ஓட்டர்களுக்கு தான் கேட்கிறேன், முதல்ல என்ன பண்ணுவாங்க, குற்றச்சாட்டு வந்தாலே கட்சியோட அடிப்படை மெம்பர்ல இருந்து விலக்கி வைப்பாங்க. இல்லை ஒரு 4 மாசம் 5 மாசம் நம்ம அடிப்படை மெம்பர்ல இருந்து விலக்கி வைக்கிறோம், 5 வருஷம் வைக்கிறோம், நீ கோர்ட்ல கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னசென்ட்னா வா எல்லாம் பெர்மனண்டா இருக்கும் இதான் சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் எனக்கு வந்த நியூஸ் வரைக்கும் அவர் அடிப்படை மெம்பர்ல இருந்து விலக்கப்படவில்லை, சஸ்பெண்ட் கூட பண்ணப்படவில்லை. ட்ரெய்லர் தான் ஆரம்பிச்சிருக்கு, படம் இன்னும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய முன்னுதாரணம்.